வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பரங்கிக்காய் அல்வா. ஓகேங்க. இது வந்துட்டு பரங்கிக்காயில் நீங்கள் ஃபுல்லாக செய்ய போகிறீங்களா? தேவையான பொருட்கள் பார்க்கலாம் அதுக்கு. சொல்லுங்கள். பரங்கிக்காவை ஒரு கீத்து கட் பண்ணி அதை வேக வச்சு குக்கரில் ஒரு விசில் விட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு வேக வச்சுருக்கேன். உப்பு போடணுமா? உப்பு எல்லாம் வேண்டாம், அப்படியே வேக வச்சு குக்கரில் ஒரு விசில் வச்சா போதும், நல்லா கொதிச்சிடும். அதுக்கப்புறம் அதை ஒரு ரவுண்டு மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு நம்ம அல்வா பண்ண போகிறோம். அதுக்கேற்றது முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, ஏலக்காய், ஒரு கப்பு சர்க்கரை. சர்க்கரை ஒரு கப்பு தேவையான நெய். நெய் இதுக்கு நிறைய ஊற்றணுமா இல்லை எப்படி? அது நெய் ஓரளவு ஊற்றினா போதும். நான் ஒரு 4 டீஸ்பூன் இருந்தால் போதும் நெய். சரி, இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் இப்போ இதை எடுத்துகிட்டு போய் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். சரி, ஓகே, அரைச்சிடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? இதுக்கு அடுத்தது கடாயில் போட்டு. ஓகே, அடுத்தது கடாயை வச்சு அதை ஹாட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். ஓகேங்க. நெய் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நம்ம போட போகிறது முந்திரி வறுத்து எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்க. முந்திரி நல்லா நிறம் மாறுது, பொன்னிறமாக இருக்கு. இதுக்கு அடுத்தது என்ன வறுக்கணும்? அதுக்கு அடுத்தது பாதாம். ஓகேங்க. இந்த முந்திரிக்கு கலர் ரொம்ப மாறாமல் எடுத்து வைக்கணும். அப்போதான் நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். இதுக்கு அடுத்தது பாதாம். பாதாம் ரோஸ்ட் பண்ணும்போது நல்ல ஸ்மெல் வருது. ஆக்சுவலாக நல்லா இருக்கு. பாதாம் இப்போ நவடேஸ் ட்ரீட் பண்ணும்போது அடிப்படையிலேருந்து இப்போ குழந்தையிலேருந்து பெரியவாவிலேருந்து எல்லாருக்குமே அடுத்தது நம்ம இதுக்கு அடுத்தது வேக வச்சது அரைச்சிருக்கோம் இல்லையா? அந்த பரங்கிக்காயை வேக வச்சு அரைச்சி வச்சது இதில். சரிங்க, ஓகே. நல்லா நைஸாக இருக்குது. வேக வச்சு பார்க்கும்போது நான் நினச்சேன் நீங்கள் பெரிய பிளாக்ஸாக இருக்குது அப்படின்ட்டு. பட் ஆனால் இப்போ அரைச்சதுக்கப்புறமா நல்ல அல்வா மாதிரி அந்த பதத்தில் இருக்குது. அந்த நெய்யில் மிங்கிள் ஆகும்போது நல்லா தெரியுது. அது சர்க்கரையும் சர்க்கரை ஃபுல்லாக அந்த 1 கப் சர்க்கரையே ஊற்றிக்கிறீங்க. ஒரு கீட்டு ரொம்ப ஒரு கப்பு சர்க்கரை நம்ம இனிப்புக்கு ஏற்ப நம்ம இனிப்பு சாப்பிட்றோமோ அதுக்கு ஏற்ப ஊற்றிக்கலாம். கலர் போட்டுக்கிறவங்க போட்டுக்கலாம், போடாதவங்க. ஏன்னா இது ஆல்ரெடி அந்த எல்லோ இதில் தான் கலர்லேயே தான் இருக்குது. ஸோ இது தவிர நம்மளுக்கு கலர் வேணும்னா போட்டுக்கலாம். அப்படி தான் இதுவே ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு நல்ல லுக்காக தான் இருக்குது. அல்வா லுக்கில் வந்துருச்சு இப்போவே. அது எவ்வளோ நேரம் கொதிக்க விடணும்? இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா அந்த கெட்டி பதத்துக்கு வருது. அது பார்த்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி காமிங்க எடுத்து. ஸோ அந்த இதுக்கு டெக்ஸ்சருக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி கிட்ட அது கலர் அப்படியே அது திக்காக ஆயிரும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அதை எடுத்துகிட்டு வரணும். அந்த கலரும் போது அந்த மேலே அந்த திக்னஸ் தெரியுது பாருங்க. நல்லா அந்த திக்னஸ் அளவு அப்படியே அந்த நெய்யும் அதுவும் சேர்ந்து நல்லா திக்காகிற அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஃபுல்லாக இந்த கேஸை கொஞ்சம் நல்லா பெருசாகவே வச்சு பண்ணலாம். இதை பயப்படாமல் சிங்கில் வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. மேக்ஸிமம் ஒரு வேக வைக்கிற டைமோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஒன்றும் நீங்கள் எல்லாம் வேக வச்சு வச்சுருந்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். சப்போஸ் வீட்டுக்கு ஈவினிங் யாருன்னா வந்தாங்கன்னா கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்வீட்டு இது. எல்லோரும் திடீர்னு வந்தாக்குன்னா பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கு மேலே ஆகாது. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இது நம்ம கெட்டி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காய் பொடியை தூவணும்னு சொன்னீங்க இல்லையா? ஏலக்காய் பொடி அதை நல்லா தூவி வச்சுக்கோங்க. வாசனைக்காக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றணும்.
நெய் வந்துட்டு அல்வான்றதுனால நம்ம நெய் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நம்ம அல்வா பதத்துக்கு அது வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து போடணும். பார்த்தீங்கன்னா நம்ம அல்வா வந்து நல்லா கலர்ஃபுல்லாக நட்ஸோட ரெடி ஆயிடுச்சு. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்